வணக்கம். கோயம்புத்தூர் மக்களவைத் தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் பல கருத்து கணிப்புகளை சொல்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் தங்கள் இஷ்டத்துக்கு அவங்க அள்ளி விட்டுருக்காங்க. நாம் முதல் தேர்தலிருந்து கடைசி தேர்தல் வரைக்கும் 2024 விட்டுருங்க, 17 தேர்தல்களையே புள்ளி விவரங்கள் எடுத்து வச்சு அந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் நாம் ரொம்ப சுலபமாக எளிமையாக நம்ம பார்ப்போம். இந்த முறையில் எப்படி வாய்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதில் 4 முறை போட்டி 2016 நடந்திருக்குது. ஏடிஎம்கே, டிஎம்கே, அப்புறம் பிஜேபி, மார்க்சிஸ்ட்டு. ஆனால் 2019 ஏடிஎம்கேவும் பிஜேபியை கூட்டணி. அதனால் 2019 தேர்தல் வேண்டாம், 2014 எடுத்துக்குவோம். 2016 ஏடிஎம்கே பெற்ற வாக்கு 4,31,717. பிஜேபி பெற்ற வாக்கு 3,89,701. இதுவே 2019 பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி ஏற்பட்ட பின்னால் பிஜேபி நிற்கிது. அப்போ அவர்கள் பெற்ற வாக்கு 3,92,000 சில்லற. அப்போது பிஜேபி தனித்து எண்ணும்போது 3,89 சில்லற, ஏடிஎம்களை கூட்டு போட்ட போது 3,92 சில்லற. இப்போ 3000 ஓட்டுகள் மட்டும்தான் ஏடிஎம்கே கூட்டணியினால் கிடச்சிருக்குது. ஆனால் அவர்கள் பெற்ற வாக்கு 4,36,717. சிறுபான்மை வாக்கு கழிச்சாலும் கூட அந்த வாக்குகளை எங்கே போச்சு? அதனால் இது என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, உறுதியாக அறுதியாக அதிமுக பிஜேபிக்கு வாக்களிப்பது இல்லை. ஆனால் பிஜேபி அதிமுகவுக்கு வாக்களிக்குது. இதுதான் உண்மை. கூட்டு என்பது பொய். அப்போது இந்த 2014 தேர்தலில் 4,36,717 வாக்கு வாங்கியிருக்காங்க. நாம் என்ன பண்ண போகிறோம், யார் யார் என்ன வாக்கு பெற்றாங்களோ அதை அப்படியே நம்ம கொடுத்துட போகிறோம். கொடுத்துட்டு இப்போ எவ்வளோ வாக்குப்பதிவாச்சோ அது தகுந்த மாதிரி நம்ம கழித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கட்சிகள் வாக்குகள் பெற்றிருக்கு. அந்த வாக்குகளும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னோன்னா, ஏடிஎம்கே இந்த 2014 4,31,717 வாக்குகள் வாங்கியிருக்குது. இப்போ தேதிமுக அதோடு சேர்ந்துருக்குது. அது ஒரு காலகட்டத்தில் 70,000 வாக்குகள் வாங்கியிருக்குது. அந்த 70,000 அப்படியே நம்ம போட்டுக்குவோம். போட்டானா 5,01,717 வாக்குகள் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். டிஎம்கே அந்த 2014 தேர்தலில் 2,17,083 வாக்குகள் வாங்கியிருக்குது. அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 34,174 வாக்குகள் வாங்கியிருக்குது. இதுதான் அவருடைய உண்மையான வாக்குகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்குமே. அப்போது 34,197 வாக்குகளை நம்ம இதோட சேர்த்து கூட்டிக்குவோம். தனியாக மார்க்சிஸ்ட் வாங்கின வாக்குகளை டிஎம்கேட சேர்த்து கூட்டினான்னா என்ன பண்ணுறான், அதெல்லாமல் மக்கள் நீதி மையம் இப்போ கூட்டு சேர்ந்துருக்கு. அவர்கள் பெற்ற வாக்கு 1,45,000. அதை அப்படியே நம்ம கூட்டிக்குவோம். கூட்டிட்டானா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 3,96,280 வாக்குகள் வருது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், டிஎம்கேல அதிருப்தி மக்களுக்கு இருக்குது. அதனால் அந்த அதிருப்திக்காக 25,000 மட்டும் நம்ம கழிப்போம். 25,000 கழிச்சானா 3,71,280 வாக்குகள் டிஎம்கேக்கு. இப்போ ஏடிஎம்கேக்கு அதிருப்தி இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 2-3 உடஞ்சி போச்சு. அப்போ அதனால வாக்குகள் பாதிக்கப்படுற போது அதுக்கு ஒரு 25,000 மட்டும் கழிச்சானா அவங்க 4,76,717 வாக்குகள் அவர்களுக்கு வருது. அப்போ ஏடிஎம்கேக்கு 4,76,717, டிஎம்கேக்கு 3,76,780 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கொண்டு வந்துக்கிறான். இப்போது பிஜேபிக்கு பார்க்கணும். பிஜேபி 2014 வாங்கின வாக்குகள் 3,89,701. அந்த டிஎம்கே ஏடிஎம்கே 2 மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி, அந்த வாக்குகள் 25,000 25,000 50,000 பிஜேபி கொடுத்துருவோம். அதெல்லாமல்
புதிய வாக்காளர்கள் வந்து 2024 1,47,000 பேர் சேர்ந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே இளைஞர்களாக தான் இருப்பாங்க. இந்த இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக திமுக, அதிமுக பக்கம் போக மாட்டாங்க. பெரும்பான்மை பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவாங்க. கொஞ்சம் பேர் உணர்ச்சிபூர்வமாக போகிறவங்க நாம் தமிழர் கட்சிக்கு போவாங்க. அப்போ 1,47,000 பேர்த்தில் பாதி வாக்குகளை இது கொடுத்துருவான். 70,000 வாக்குகள் வந்து பிஜேபி கொடுத்தாங்கன்னா 38,991 ஒரு 50,000 அதிருப்தி வாக்குகள், 70,000 வந்து இந்த இளைஞர்கள் வாக்கு, புதிய வாக்குகள். இந்த 70,000ங்கிறது டிஎம்கே மேலே அதிருப்தி, அதிமுக மேலே அதிருப்தி, அதுபோல் தலைவர் அண்ணாமலை மேலே ஈர்ப்பு, அவர் 2 ஆண்டு சுற்றுப்பயணம் செய்து கட்சியை வளர்த்துறது எல்லாமே இந்த 50,000 + 70,000த்தில் வந்துரு. அப்போது 5,09,701 வாக்கு நம்ம பிஜேபிக்கு கொடுத்துக்கிறோம். இதில் இதை கூட்டுற போது எவ்வளோ வாக்குப்பதிவு நடந்திருக்குதோ அதை விட கிட்டத்தட்ட 1 லட்சம் அதிகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 90,000 வச்சுக்கோங்க. அதனால் 3 சமமாக கழிச்சிடுவான். பிஜேபிக்கு 30,000, ஏடிஎம்கே 30,000, டிஎம்கே 30,000 கழிச்சான்னா கடைசியில் பிஜேபிக்கு வந்து 4,80,000 வாக்குகளும், ஏடிஎம்கேக்கு 4,50,000 வாக்குகளும், டிஎம்கேக்கு 3,40,000 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 70,000 வாக்குகளும், மிச்சமெல்லாம் நோட்டாவுக்குமே உதிரி கட்சிகளுக்குமா போகுது. ஆக முதன்மை பெறுவது பிஜேபி. 4 லட்சத்தி மிக மிக விட்டு கொடுத்து கணக்கு போட்டு கூட